ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். டுடே மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். அன்னைக்கு பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி 50 பார்க்கும்போது 15 பாயிண்ட் பாசிட்டிவ், சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 62 பாயிண்ட் பாசிட்டிவ், நிஃப்டி பேங்க் 14 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் வந்து நான் லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. நிஃப்டி ஐடி வந்து 411 பாயிண்ட் பாசிட்டிவ், பிஎஸ்சி ஸ்மால் கேப் 333 பாயிண்ட் பாசிட்டிவ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டாஸ் எடுத்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் இன்னைக்கு 2575 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. டிஐஎஸ் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 2375 கோடிக்கு வித்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு எஃப்ஐஎஸ் வாங்கியிருக்காங்க, டிஎஸ் வித்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நேற்று இதே ட்ரெண்ட் தான் இருந்துச்சு, இன்னைக்கும் அதே ட்ரெண்ட் தான் இருக்குது மார்க்கெட்டில். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா கேரட்ஜ் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பிஸ்னஸ் டுடேல. ஸோ அதில் பார்க்கும்போது நியூஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நீ விரைவில் வந்து யூனியன் பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணுவாங்க. அதில் வந்து இந்த பப்ளிக் செக்டார் ஸ்டாக்ஸில் அவங்க வச்சிருக்க ஸ்டேக்கை பார்த்தீங்கன்னா செல் பண்ணி அது மூலமாட்டு 500 பில்லியன் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க, கேபிட்டல் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட கவர்மெண்ட் வந்து இந்த பப்ளிக் செக்டார் ஸ்டாக்ஸ்லாம் ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க எப்படி பிளான் பண்ணுறாங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் நியர்லி ஒரு 51% ஆஃப் த ஸ்டேக் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு ரிமைனிங் வந்து விற்கிறதுக்கு பிளான் வச்சிருக்காங்க. ஸோ நியர்லி 11.5 lakh crore பார்த்தீங்கன்னா இது மூலமாட்டு கேபிட்டல் ரைஸ் பண்ண சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேரட்ஜ் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஐஆர்எஃப்சி, ஹெச்ஏஎல், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், கோல் இந்தியா, இந்தியன் ஆயில் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் இது எல்லாமே இருக்குது. சாரி, ஆயில் அண்ட் நேச்சுரல் கார்பரேஷன் இந்த கம்பெனிஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ டோட்டலாட்டு பார்க்கும்போது சிபிஎஸ்சி அது மூலமாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 trillion, நெக்ஸ்ட் பிஎஸ்பி ப்ளஸ் வந்து இந்த இன்சூரன்ஸ் அது மூலமாட்டு ஒரு 6.5 lakh crore, டோட்டலாட்டு 11.5 lakh crore பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேக்கை வித்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2014 பார்க்கும்போது இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 5.2 lakh வந்து டோட்டல் டைவெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ட்வைஸ் ஆட்டு 11.5 lakh crore வந்து இவங்க டைவெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த அவங்க ஸ்டேக் வச்சிருக்க ஸ்டாக்ஸில், அதாவது பப்ளிக் செக்டார் ஸ்டாக்ஸில் கவர்மெண்ட் வச்சிருக்க ஸ்டேக்கை வந்து அவங்க வந்து மெயின்டைனும் பண்ணுறாங்க. அதாவது விற்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் 51% மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு ரிமைனிங் விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட யூனியன் பட்ஜெட் வரும்போது தான் தெரியும் எப்படி எந்த ஸ்டாக்ல விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் 500 பில்லியன் வந்து கேபிட்டல் ரைஸ் பண்ணுறாங்க, நியர்லி 11.5 lakh crore. ஸோ இந்த யூனியன் பட்ஜெட்டில் அந்த ஸ்டேக்கை விற்று கேபிட்டல் ரைஸ் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க நம்மளோட கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேரட்ஜ் ஒரு ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்டேட். எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட சப்சிடரி தான் எக்ஸைட் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் லிமிடெட். இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட லித்தியம் அயன் செல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் ஒன்று வந்து பெங்களூரில் அது வேலை நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த பிளான்ட்டோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த லித்தியம் அயன் செல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டோட வேலை வந்து இந்த வருஷம் எண்டில் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க இந்த பிளான்ட் வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னா இவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லித்தியம் அயன் பேட்டரிஸோட டிமாண்ட் ப்ளஸ் வந்து அதோட ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இவங்க அந்த பிளான்ட் வந்து கம்ப்ளீட் ஆச்சு நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, அசம்பிளிங் ப்ளஸ் வந்து கமர்ஷியலைசிங் ஆஃப் பேட்டரி மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் ஆட்டு பார்க்கும்போது இது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட பாசிட்டிவ் அப்டேட் ஆட்டு பார்க்கப்படுது. நியர்லி 300 ப்ரொஃபஷனல் மேலே அங்கே ஆக்டிவ்ல இருக்கிறாங்க அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மார்க்கெட் வந்து ரேப்பிடாக எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னா அதுலேயும் வந்து இவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ரீசெண்டாட்டு எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட சப்சிடரி எக்ஸைட் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நான் பைண்டிங் மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஹியூண்டாய் மோட்டார்ஸ், கியா கார்பரேஷன் அவங்களோடலாம் போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் இப்போ அவங்க அந்த பெங்களூர் ப்ராஜெக்ட் முடிஞ்சிடுச்சுன்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸுக்கு ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும். ஸோ எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்க்கும்போது 567 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு மார்க்கெட்டில். அடுத்தது அமர்ராஜா எடுத்து பார்த்தா அது 1692 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரெண்டுமே எனக்கு ஒரு ஃபிளாட் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போதைக்கு 2 ஷேர்ல வாய்ப்பில். ஆல்ரெடி அமர்ராஜா நம்ம ரொம்ப நாள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம், கன்சிடர் பண்ணியிருந்தவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்ல இருப்பீங்க. ஸோ இது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்ல வந்து அப்டேட் Q1 பிசினஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட கிராஸ் அட்வான்சஸ் பார்த்தீங்கன்னா 24.87 lakh crore இருக்குது. ஆக்சுவலாக சேம் குவார்டர் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 14.9% வந்து மேலே போயிருக்காங்க. பட் வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் முந்தின குவார்டர்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க 25.07 lakh crore பண்ணியிருக்காங்க. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ் கம்பேர் பண்ணும்போது 0.7% வந்து கீழே விழுந்திருக்கு அவங்களோட கிராஸ் அட்வான்சஸ். நெக்ஸ்ட் டெபாசிட்ஸ் பார்க்கும்போது 23.8 lakh crore இருக்கு இந்த குவார்டரில். முந்தின குவார்டர்லையும் அதே இதாக இருந்துச்சு, 23.8 lakh crore தான் இருந்துச்சு. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் ஃபிளாட்டாக இருக்கு. பட் இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்த்தீங்கன்னா 16.5% வந்து க்ரோத் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீட்டைல் லோன் பார்த்தீங்கன்னா 18,600 கோடியா இருக்கு. கமர்ஷியல் அண்ட் ரூரல் பேங்கிங் லோன் பார்த்தீங்கன்னா
7,200 கோடியா இருக்கு. கார்பரேட் அண்ட் அதர் ஹோல்சேல் லோன் வந்து 26,600 கோடியாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் காசா பார்த்தீங்கன்னா 6.2% மேலே போயிருக்கு. 8.63 லேக் குரோரா இருக்கு. சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல 8.13 லேக் குரோரா இருந்துச்சு. பட் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்ல கீழே விழுந்திருக்காங்க. மார்ச் குவார்டர்ல பார்த்தீங்கன்னா 9.08 லேக் குரோரா இருந்துச்சு. இப்போ 8.63 லேக் குரோரா இருக்கு. காசா அதாவது கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து இயர் ஆன் இயர் பேஸ்ல மேலே போயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்ல கீழே விழுந்திருக்கு. கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 42,500 கோடியாட்டு இருக்குது இந்த குவார்டர்ல. பட் ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஹெச்டிஎஃப்சி பேங்கோட Q1 பிஸ்னஸ் அப்டேட் பார்க்கும்போது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல கீழே விழுந்திருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல மேலே போயிருக்காங்க. இதான் உண்மை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஷேர் பிரைஸ் எடுத்து பார்க்கும்போது 2% மேலே அடிச்சிருந்தாங்க. 1728 அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ரொம்ப நாளாக கண்டினியூஸ் ரேலி போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக அவங்களோட பிஸ்னஸ் அப்டேட் வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ் வந்து போராக தான் இருக்கு. ஸோ அதனாலே அடிச்சிருக்க சான்சஸ் இருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல. இது ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல பொறுத்த வரைக்கும் அப்டேட் லாங் டேர்முக்கு நல்ல ஒர்த்துள்ள பேங்க் தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1400 வந்து கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போதைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎன்எல்ல வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷனோட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் சம்மந்தமாட்டி இவங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுறதுக்காண்டி தான். அதாவது ஆக்சுவலாக டிஎம்ஆர்சி கூட இவங்க மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்கிறது மூலமாட்டு ஃபோர்த் கம்மிங் ப்ராஜெக்ட்ல வந்து இந்த ப்ராஜெக்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் மெட்ரோ ரயில்வேஸு, ஹை ஸ்பீட் ரயில், ஹைவேஸு, மெகா பிரிட்ஜஸ், டனல்ஸு, இன்ஸ்டிடியூஷனல் பில்டிங்ஸ், ஒர்க் ஷாப்பு, டிப்போர்ட்டு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க ஆர்பிஎன்எல் வந்து பில்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷன் கூட ஆர்பிஎன்எல் வந்து மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. இது ஆர்பிஎன்எல் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல வந்து அப்டேட். ஆக்சுவலாக ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாட்டு 77 ரூபாயில இருந்துச்சு. அதுலேருந்து கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 83 ரூபா வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இறங்கி 80 ரூபா, அன்னைக்கு 81 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல பார்த்தீங்கன்னா எல்ஐசி வந்து ஸ்டேக் வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நியர்லி எல்ஐசி பார்க்கும்போது இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா மே 30 ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட வைத்தியநாதன் அவர் வந்து சொல்லியிருந்தார் மணி கண்ட்ரோலுக்கு நாங்கள் வந்து ஒரு 5,000 கோடி வந்து பாரோ பண்ற பிளான்ல இருக்கிறோம் அந்த ஃபினான்ஷியல் இயர் செகண்ட் ஹாஃப்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மே 30 பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இந்த ஷேர் ப்ரிஃபரன்ஷியல் பேசிஸ்ல 3,200 கோடி ஒருத்துள்ள ஷேர் வந்து இஷ்யூ பண்றதுக்கு அவங்களோட போர்டு வந்து அப்ரூவல் தெரிவிக்கிறாங்க. ஸோ இப்போ எல்ஐசி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரிஃபரன்ஷியல் பேசிஸ்ல தான் ஷேர் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாட்டு 3,200 கோடி ஒருத்துள்ள ஷேர். அதில் வந்து ஒரு ஷேர் 80.63 அந்த ரேஞ்சில் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க பிரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸ்ல, ப்ரிஃபரன்ஷியல் பேசிஸ்ல. இதில் பார்க்கும்போது எல்ஐசி வந்து பார்த்தீங்கன்னா 80.63 வச்சு 1,500 கோடி ஒருத்துள்ள ஸ்டாக் வந்து வாங்கியிருக்காங்க. 2.68% ஆஃப் த ஸ்டேக்கு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது இவங்க அடுத்தபடியாட்டு ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஆதித்யா பிர்லா சன் லைஃப், பஜாஜ் அலையன்ஸ், ஐசிசி லோம்பார்டு, எஸ்பிஐ ஜெனரல் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஸ்டேக் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல பார்த்தீங்கன்னா எல்ஐசி வந்து 2.68% ஸ்டேக் வந்து ஹோல்ட் பண்றாங்க. 1,500 கோடி வந்து பிரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸ்ல வந்து அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 81.63 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்தவரைக்குள்ள ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஐடிஎஃப்சி லிமிடெட் அதில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி லிமிடெட் வந்து ஷேருக்கு டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 10% ஆஃப் த டிவிடெண்ட் ஆக்சுவலாக 1 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு ஷேருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஜூலை 16 ரெக்கார்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 23 நீங்கள் பெய்ட் ஆகுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி ஜூன் 23 இல்லைன்னா அதுக்கப்புறம் ஜூலை 23 வரும். அப்படி இல்லைன்னா ஜூலை 23 அப்புறம் வரும்னு சொல்லியிருக்காங்க. இது ஐடிஎஃப்சி லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அந்த 1 ரூபா டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஜூலை 23 அல்லது ஜூலை 23 அப்புறம் வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 16 ரெக்கார்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா JSW MG மோட்டார்ஸ் இந்தியா கொடுத்த அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஜாயிண்ட் வெஞ்சூர்ல ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க இந்தியாவில் மார்க்கெட் ப்ரெசன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காண்டி செவரல் ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ண இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வருஷத்துல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்க அப்டேட் படி பார்க்கும்போது இந்த வருஷத்துல அவங்க டோட்டலாக சொல்லியிருக்கிறது 5 to 6 நியூ வெஹிக்கிள்ஸ் வந்து நாங்கள் லான்ச் பண்ண இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் அதில் வந்து பார்க்கும்போது 3 பிளக்-இன் ஹைபிரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் நெக்ஸ்ட் 2 பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் லான்ச் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கபடி பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல வந்து நியூ இவி மாடல் வந்து இந்த அக்டோபர் இந்த வருஷம் அக்டோபர்ல வந்து லான்ச் ஆக சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்க்கும்போது 2 நியூ மாடல், ஒன்று வந்து இவி, இன்னொன்று வந்து ஐசி. அது வந்து நெக்ஸ்ட் இயர் ஜனவரியில் வந்து லான்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிரீமியம் இவி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2025 வந்து பிரீமியம் இவி லான்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சஜன் ஜிண்டால் அவர் தான் சொல்லியிருக்காரு. JSW குரூப்பும்
இந்த எம்ஜி மோட்டர்ஸும் இந்தியாவில் ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. 6 to 5 மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புதுசாக லான்ச் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க அடிஷ்னல் மாடல் ஆட்டு 3 வேரியண்ட்டை லான்ச் பண்ண இருக்கிறாங்க. ஐசிஇவி, ஹைபிரிட், இவி இந்த செப்டம்பர்லேயே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லான்ச்சஸோட வெஹிக்கிளோட ஸ்டார்டிங் ப்ரைஸே 35 லட்சம் இருக்கும் அப்படின்னு ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அஸ்டார் அப்படிங்கிற ஒரு நியூ வெஹிக்கிள் கொண்டு வராங்க. அதோட ரிலீஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த வருஷத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 10 to 19 lakhsன்னு சொல்றாங்க. PHEV அந்த வெர்ஷன்ல வந்து ஹெக்டாரு அது கொண்டு வராங்க 25 lakhs. இவி வெர்ஷன்ல இன்னொரு வெஹிக்கிள் 25 lakhsன்னு சொல்லியிருக்காங்க. கிளாஸ்டர் PHEV வந்து 50 லட்சம்னு சொல்றாங்க. பிங்கோ எலக்ட்ரிக் வந்து 10 லட்சம்னு சொல்லியிருக்காங்க. யுண்டுஓ எலக்ட்ரிக் வந்து பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா கிளவுட் இவி அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணியிருக்காங்க. அது மார்ச் நெக்ஸ்ட் இயர்ல வர இருக்குது. அது 20 லட்சம்னு சொல்லியிருக்காங்க. PHEV வேரியன்ட் பார்த்தீங்கன்னா PHEV வேரியன்ட் வந்து 20 லட்சத்துலேருந்து 25 லட்சம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது JSW குரூப் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேமண்ட் குரூப்ல வந்து அப்டேட். ரேமண்ட் குழுமத்தில் வந்து அப்டேட் என்னன்னா இவங்க டெக்ஸ்டைல், ரீட்டைல், இது ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல இருக்கிறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ரியல் எஸ்டேட் பிசினஸ் தனியாக டிமர்ஜ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து போர்டு வந்து அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்க்கும்போது அந்த ரேமண்ட் ரியாலிட்டி அப்படிங்கிற நேம்ல அது ஒரு செப்பரேட் லிஸ்டட் என்டிட்டியா இருக்கும். ரேமண்ட் டெக்ஸ்டைல்ஸ் தனியா இருக்கும். இதுல பார்க்கும்போது ரேமண்ட் ரியாலிட்டிக்கு பாத்தீங்கன்னா அவங்க 6.65 crores ஆஃப் ஷேர் வந்து இஷ்யூ பண்றாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா ஆச்சு. ஆக்சுவலா இதுல கேஷ் கன்சிடரேஷன் கிடையாது, அதர் ஃபார்ம் ஆஃப் கன்சிடரேஷன் தான் சொல்லியிருக்காங்க. இந்த கம்ப்ளீட்டேஷன் முடிஞ்சுனா, டிமர்ஜர் கம்ப்ளீட்டேஷன் முடிஞ்சுனா உங்களுக்கு ஒரு ஷேர் வந்து ஃப்ரீயா கிடைக்கும். ஆக்சுவலா ரேமண்ட் குழுமத்தில் நீங்க ஷேர் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஷேர் ஃப்ரீயா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்க சொல்லியிருக்கிறது படி பார்க்கும்போது NSE அண்ட் BSE போத் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அந்த ரேமண்ட் ரியாலிட்டி. இது ரேமண்ட் குழுமத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோட்டிலால் ஓசோலோட ராம்டியோ அகர்வால் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து 2029 பார்த்தீங்கன்னா 1,60,000 பாயிண்ட்ஸ் வந்து டச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா மோட்டிலால் ஓசோல் ஃபினான்ஷியல் சர்வீஸோட சேர்மன் ராம்டியோ அகர்வால் அவர் தான் சொல்லியிருக்காரு. அவர் வச்சிருக்க பாயிண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது எவ்ரி 5 years பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து டபுள் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ பார்க்கும்போது சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 80,000 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ 2029 சென்செக்ஸ் வந்து 1,60,000 பாயிண்ட்ஸை டச் பண்ண சான்சஸ் இருக்கு. வித் அன் ஆவரேஜ் ஆஃப் 15% ஆஃப் த CAGR அந்த ரேஞ்சில் வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு வருஷத்துக்கு 15% ரிட்டர்ன் அந்த ரேஞ்சில் 1,60,000 டச் பண்ணும் சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா மோட்டிலால் ஓசால் ஃபினான்ஷியல் சர்வீஸோட ராம்டியோ அகர்வால் அவர் தான் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிட்டி யூனியன் பேங்க்ல வந்து அப்டேட். இன்னைக்கு இந்த ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 172 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 1% பாசிட்டிவ்ல இருந்துச்சு. சிட்டி யூனியன் பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா ஆஷிட் சி மெஹட்டா வந்து டார்கெட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. 205 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி டார்கெட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. இது சிட்டி யூனியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா BPCL வந்து அப்டேட், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன்ல வந்து அப்டேட். ஆக்சுவலா நேற்று அன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இவங்க அந்த HPCL அதுல ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு 2 டேஸ்க்கு முன்னாடி. 400 ரூபா போச்சுன்னா எக்ஸிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரேட்டிங் பண்ணி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் இப்போ BPCL வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து BPCL 304 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு இன்னைக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் பிரைஸ் வந்து 275 ரூபா வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெடியூஸ் கால் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க HDFC செக்யூரிட்டிஸ். இது பாத்தீங்கன்னா BPCL கொடுத்துருக்காங்க. ஸோ இது BPCL பொறுத்த வரைக்கும் அப்டேட் 275 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி ரெடியூஸ் டார்கெட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க BPCLக்கு HDFC செக்யூரிட்டிஸ். இது BPCL பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் வந்து அப்டேட்டு. ஸோ ஸ்விக்கி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செப்பரேட் ஆகிட்டு இந்த UPI டிரான்சாக்ஷன் பேமெண்ட் மெத்தட் யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் வந்து அந்த சர்வீஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக எக்ஸ்டர்னல் இந்த பேமெண்ட் ஆப்ஸ் டிபெண்ட்மெண்ட்டை வந்து அந்த பேமெண்ட் ஆப்ஸ் டிபெண்டன்சி வந்து தவிர்க்கிறதுக்கு வேண்டி தான் அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த பேமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கஸ்டமர்ஸுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த செப்பரேட் UPI இது கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க், ஜூஸ் பே அவங்களுக்கு கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு தான் வந்து இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ இந்த டெக்னாலஜி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு செப்பரேட் UPI பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்விக்கியும் கொண்டு வந்திருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. இது க்ளோஸ்டு யூசர் குரூப்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயிஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. சூன் ஃபேஸ் 2 கஸ்டமர்ஸ் வந்து விரைவில் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஸ்விக்கி ஜொமேட்டோவை பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விப்ரோட கன்சியூமர் கேர்ல வந்து அப்டேட். விப்ரோ கன்சியூமர் கேர் செக்மெண்ட்டும் இருக்கு, யாரெல்லாம் தெரியும்னு தெரியல. பட் வந்து நான் விப்ரோட ஹிஸ்ட்ரி வீடியோ போட்டிருக்கேன், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ விப்ரோட கன்சியூமர் கேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வெஞ்சூர் கேபிட்டல் விப்ரோ கன்சியூமர் கேர் அண்ட் லைட்டிங் மூலமாட்டு ஒரு நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ல வராங்க. டெல்லியில இருக்கிற ஒரு பேக்கேஜ் ஸ்நாக் இண்டஸ்ட்ரி லெட்ஸ் ட்ரை அப்படிங்கிற ஒரு கம்பெனில மைனாரிட்டி ஆஃப் த ஸ்டேக்கை அக்யூர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. ஸோ பட் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அமௌண்ட் வந்து தெரியல. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெட்ஸ் ட்ரை வந்து பார்க்கும்போது காமர்ஸ் ஸ்பேஸில் நல்லாவே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ் இருக்கு.
டெல்லியில் பேக்கேஜ் ஸ்நாக்ஸில் வந்து இவங்க ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக இருக்கிறாங்க. ஸோ ப்ளஸ் வந்து ஹெல்த்தி இன்கிரீடியன்ட்ஸும் இவங்க சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லெட்ஸ் ட்ரை அப்படிங்கிற கம்பெனியில் விப்ரோ கன்சியூமர் கேர் வந்து மைனாரிட்டி ஆஃப் த ஸ்டேக்கை பிக்கப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் வேல்யூ தரல. இது விப்ரோ கன்சியூமர் கேரில் வந்த பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், மார்க்கெட் ரிலேட்டட் நியூஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.